சார் ஒரு நிமிஷம். மறுபடியும் என்ன சார்? ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன கரெக்ஷன். அவன் ஆக்சிடெண்ட்டில் சாகலை சார், அவன் சூசைட் பண்ணி தான் இறந்துருக்கான். அப்படித்தான் நினைக்கிறேன். கதையை மாத்திரானுங்கண்ணா. எதுவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பேசிக்கங்க சார். எங்க நம்மால வாயாங்க, வண்டி எடுத்து போராத்தி ஏத்தி கொண்டு வாயா. போ, யார் லாரியில வாயா. வா வா அந்த பக்கம். லாரியோட ஸ்டேஷனுக்கு கொண்டு வா. அதை எடுத்து நீ மேலே போயா. போ, வண்டி ஸ்டேஷன் கொண்டு வந்துடு. கஷ்டப்படாமல் வாப்பா. நம்ம வக்கீல் மட்டும் இல்லைன்னா நேரம் நம்ம நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? அதை சொல்லு. போட்டானே போடு. அதை கேட்டவுடனே எனக்கே இருளடிச்சு போச்சு. படிச்சனுக்குள்ள உருட்டு தத்தை பார்த்தியா? இலையில அரிசியை எடுத்து நெல்லாக்கி நிறமரக்கால நிரப்பிட்டான்ல. அவன் உருட்டு படத்தில் நீ தான் மிச்சிக்கணும். ஹாஸ்பிட்டலில் அறுத்து பரிசோதனை பண்ணுறவன அரிச்சுருந்தாருனா அவனை இவனை எல்லாம் கூட்டுக்கள் அவனே தான் இருப்பாங்க. எப்படியோ பொய் சொல்லினாலும் நம்மளை காப்பாற்றினால கோவப்படாத வண்டி. எப்பா கொண்டி கடையை இங்கே விட்டு வரீங்க, வண்டியில் ஏற்றலையா? நான் ஏற்றலான்னு தான் சொன்னேன். கிளவி தான் என்னமோ வியாக்கியானம் பேசுகிறேன். கோயிலுக்குன்னு விட்ட கடையா அங்கே அவுத்து விட்டுவாங்கடா. வீட்டுக்கு கொண்டு போனால் சாமி ஊத்த ஆயிரும். வேல்ரா என்ன சரிங்கடா. சரி, எங்கே போற? கடையை அவுத்து விட்டுறேன் சார். சீக்கிரம் ஐயா. அங்கேயே அவுத்துட்டு வந்துருக்க வேண்டியதானடா. 10,000 ரூபாய்க்கு லாரியை பிடிச்சி 50 மைல் தாண்டி வந்து இங்கே வந்து அவுத்துருக்கீங்க. என்ன பண்ண சொல்கிறா? அந்த 4 வருஷம் ஓடி போச்சு. எவ்வளோ கூடாமல் இருங்கயா. வக்கீல் தான் நல்லா ஆர்கியூ பண்ணிக்கார்ல. அப்புறம் என்ன இப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. என்ன சொல்கிறாரு? வீட்டில் சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். போய் பார்த்தியா? அந்த பொண்ணு செட் ஆயிடுச்சா? அதெல்லாம் நடக்குமா? அது என்ன தேவையா? யாருக்கு தெரியும் என்ன சொல்றாங்கன்னு?
இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிருங்களா? சார் வணக்கம். இருக்க முடியல சரியா? சார் வந்துட்டீங்களா? வாங்க என்னப்பா சீக்கிரம் வந்துட்டீங்க போல இருக்கு. எப்போ வந்தீங்க? காலையிலே வந்துட்டோம் மாமா. தம்பி, இன்னைக்கு சொல்ல போற தீர்ப்பு நம்மளுக்கு சாதகமா இருக்குமா? தீர்ப்பு நமக்கு சாதகமாக அமையுதோ இல்லையாம்மா, அவங்களுக்கு பாதகமாக தான் அமையும். ஏங்க அதை மருந்து குடி செத்துலான்னு நீங்கள் சாட்சிலாம் ரெடி பண்ணீங்க? நான் ரெடி பண்ணுறதை விடு, ஒரு நாள் பூராவும் பணத்தை மறைச்சி வச்சு ஒழிச்சு விளாண்டுருக்கீங்க. அதுக்கு தண்டனை கொடுக்காம சும்மா விட்டுருவாங்களா? என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்க? வந்தது வராதமா எங்கள் வகுத்தில் புளிய கரைக்கிறீங்க. அதுக்கு நான் என்னையா செய்யட்டும்? நான் உங்களுக்கு சாதகமாக அமையணுன்னு தான் வேலை செய்கிறேன். வேற என்ன செய்ய சொல்கிறீங்க சொல்லுங்கள். எப்படியும் குத்தவாளியிலேருந்து கடைசி குத்தவாளி வரைக்கும் ஒரு 4.5 to 7 ஆண்டு ஜெயில் தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷோ, வேற வழி இருக்கா இல்லையா? முதல் அதை சொல்லுங்கள். வழியெல்லாம் நிறையா இருக்குது. என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளோதான். இங்கே நமக்கு சாதகமாக அமையலன்னா என்ன, மதுரை கோர்ட்டுக்கு போவோம். அங்கேயும் முடியலையா? இருக்கவே இருக்கு மெட்ராஸ் கோர்ட்டு. அங்கெல்லாம் போனால் நம்மளை இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. ராமூர்த்தி வகையரா, சீக்கிரம் வாங்க. சிசி 407 GH டாக்டர் ராஜேந்திரன். ரிப்போர்ட் எல்லாம் சரி பார்த்தீங்களா? செக் பண்ணேன் சார். ஜிஹெச் ரிப்போர்ட் பிரகாரம் டெட் பாடியோட உடம்பு கண்டிஷன், எக்ஸ்ரே ரிப்போர்ட், லேப் ரிப்போர்ட், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சு பார்த்தா விக்டிம் இன்செக்டிசைட் சாப்பிட்டு தான் செத்து போயிருக்காரு. டெட் பாடியோட உடம்புல ஃப்ராக்சர் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பிரெயின் அண்ட் பிளட் கண்டிஷன் எல்லாமே எடுத்து பார்த்தா ஆக்சிடெண்ட்டாக இருக்க வாய்ப்பே இல்லை. அவர் பாய்சன் சாப்பிட்டு தான் செத்துருக்காரு. அதை நான் உறுதியாக சொல்ல முடியும். ஒரு கோயிலுக்கு போனவங்க கடைசியாக கோர்ட்டில் வந்து நிற்கிறீங்க. கொஞ்சமாவது அறிவு வேண்டாமா உங்களுக்கு? ஒரு மனித உயிர் அவ்வளவு மலிவாக போச்சு. அத்தனை பேருக்குமா மதி மண்ணா போகணும்? நீ முன்னாலவா, நீ அந்த மான்கேஸில் மாட்டினவன் தானே? தலையாட்டாத. ஆமாங்கய்யா. அதுக்கு அலைஞ்சே செத்துருவேன். அப்புறம் இதுக்கு ஆவி ஆடைய போறியா? இதே ஜோடியாக தெரிஞ்சுன்னா உன்னைய தொங்க விட்டுற வேண்டியதான். என் கண் முன்னால் நில்லாத. நீ போயிரு. ஏன் கிழவி, 7 வயசாகுது, புத்தி சொல்லாமல் அவங்களுக்கு ஐடியா கொடுத்துருக்க. பாதி பேர் பொம்பளைங்களாக இருக்கீங்க. வழியில் ஒரு புணம் கிடந்தா என்ன பண்ணணும்? போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஒழிச்சு வச்சு விளையாடி இருக்கீங்க. உங்களை என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. கேட்டால் புது பொண்ணு புது மாப்பிள்ளைன்னு காரணம் சொல்ல வேண்டியது. இனிமேல் இந்த மாதிரி பண்ணீங்க ஜன்மத்துக்கு வெளியே வர முடியாது. போங்க வெளியில். This case is dismissed. என்னத்த பண்ண? அதுக்கு சரியான பதில் சொல்ல வேண்டியதானே? மூஞ்சி அப்படி வச்சு நின்றுக்கிட்டு இருக்க. ஊருமுகி தச்சையா உங்கள் ஊர் போல எலி பிடிக்கிற மாதிரி பம்புற. சும்மா இருங்கப்பா. இந்த கேஸ் இன்னைக்காவது முடியுமா? 4 வருஷமா இதைத்தான் கேட்கிய. நடந்தது என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய. டேய் பைரவா, அன்னைக்கு என்ன நடந்தது சொல்றா. இல்லையா? ஒரு 50-60 மைல் தூரம் நடந்திருப்போம். கெடா வெட்ட இடத்துல இருந்து சொல்றா. கெடா வெட்ட இடத்துக்கு போய் பார்த்தா சட்டியில வெறும் உப்புமா மட்டும்தான் இருந்துச்சு. முழு கடா அப்படியே நிக்குது, வெட்டவே இல்ல. சரி சரி. கடைசியில கறிக்காக சண்டை போட்டு ஒரு ஆளை வெட்டி விட்டாங்க. சரி சரி. 18ஆம் தேதி வாய்தா. அப்ப நாங்க இப்ப போலாமா? திருமங்கலத்துல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, போயிட்டு வாங்கய்யா. ஐயா அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எங்க வாக்குமூலத்தை நாங்க வெளியிட்டதை எங்க ஊருக்காரங்கள்ட்ட மட்டும் சொல்லிடாதீங்க. நான் விட மாட்டேன், நீங்க விடாம இருந்தா சரி. சரி சரி சரி. போகும்போது ஒரு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணிவிட்டு போ. பண்ணிடுறேன். நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் அனைத்தும் உண்மையா என்று கேட்டால் தெரியாது என்கிற பதில் தான் நம்மிடம் உள்ளது. அது போன்ற ஒரு தீர்ப்பை தேடித்தான் நாம் இப்போது செல்கிறோம். அண்ணா, நீங்களும் கோயிலுக்கு போனீங்களாமே, அங்கே என்ன நடந்தது கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா? அது பெரிய கதைங்க. எல்லாம் பொடிப்பயவிலையிலா போய் அரும்பாடு பட்டு சீரழிஞ்சு செங்கச்சம்பந்த தாங்க மிச்சம். இதை பற்றி வேற விஷயம் எதுவும் சொல்ல முடியுமா? வேற என்னத்த சொல்றீங்க? தட்டையா இருக்கணும்,
தவிட்டு மூடை வேற வந்து ரோட்ல கிடக்கு, அதையும் போய் தூக்கிட்டு வரணும். மாட்டை வேற விரட்டணும். இந்தாங்க பிடிக்க இந்த சாமான. எனக்கு நிறைய வேலை கிடக்கு, ஆளு விடுங்க, நான் கிளம்புறேன். அவன் பேச்சா கருமையா வெட்டு வாங்க போறீரு எந்த பக்கம் கொஞ்சம். அண்ணே, கோயிலில் நடந்த கொலையை பற்றி சொல்ல முடியுமா? ஏங்க என்கிட்ட மட்டும் கேட்டா இப்படி? நான் மட்டுமா போனேன்? ஒரு லாரி நிறைய போனோம். நான் என்னத்தையாவது சொல்ல, நீங்கள் எதையாவது காட்ட, கழுதை முடிஞ்சு போனதை விடுவீங்களா? ஆடு வெட்டுறதுக்கு நீங்கள் தான் வழக்கமாக அந்த கோயிலுக்கு போவீங்களாமே, அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு? அட அதை ஏமா கேட்குற? ஆடு வெட்டுற தொழில் ஆகாத தொழில் அந்த முனியாண்டி கோயில் போய் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன அந்த தொழிலில் மிச்சம்? தோலும் பின்னாங்காலும் கிடைக்கும், சில டயத்தில் அந்த பின்னாங்காலும் கிடைக்காது. அங்கே நடந்தது கொலையா? தெரியாதுமா, 2 நாள் தூக்கம் போச்சு, ராத்திரானா ஒரே நயண்டு வாங்க. சார் சார், யாருமா நீ? சேவல் மாஸ்டருங்கிறாங்களே, அது நீங்கள் தானே? மாஸ்டர் நீ தாமா மெச்சுக்கணும். இவ்வளோ பெரிய அண்டால இத்தினூண்டு பள்ளி விழுந்துருச்சு. அதுக்கு போய் ஒரு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஒரு விளம்பரம் எடுத்தவன் போல தெரியுது. அகப்பையன் அண்டாவை தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் நான் எதில் எதை வச்சுக்கின்றது? இப்போ நீங்கள் சமைக்கிறது இல்லையா? அந்த ஜோலியே வேணாம்னு சொல்லிட்டு தான் அந்த 100 நாள் ஜோலிக்கு வந்துட்டேன். இங்கே நிழலில் கண்டா படுத்துக்கலாம், எவனும் வந்து கேட்க மாட்டான். அதுதான் நமக்கு நிம்மதியாக தெரியுது. வேற யாரெல்லாம் கூட வந்தாங்க? அந்த அங்கே படுத்து கிடக்குல எல்லா கழுதையும் தான் என் கூட வந்துச்சு. போய் அவங்கிட்ட கேளு போ. லாரி வந்ததே பெரிய விஷயம், இதில் பேட்டி மகர வேற. வெயில் அலையாமல் வீட்டுக்கு போய் சேருமா, போமா. ஆக்சுவலி அங்கே ஒரு கொலை நடந்தது, வேற ஒன்றுமே நடக்கலையே. எப்படி நடந்தது? அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுமா, கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? டைம் ஆகுதா இல்லையா? பங்க்ஷனுக்கு போகணாமா? வா 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 வா. உங்களை பிள்ளைய கண்டா இழிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு. சார் ஒரு நிமிஷம் சார். சார் விபத்தா அப்படின்னு 6 மாசம்னா பயங்கரமான படுகொலை. அது காட்டில் நடந்த கொலை தான், கண்கட்டி இந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இதையெல்லாம் இந்த முனியாண்டி சாமியை தான் கேட்கணும். இறந்தவரோட அம்மா எங்க? அது எங்கேயாச்சும் காட்டு வேலைக்கு போயிருக்குமா? வணக்கம் ஐயா. வணக்கம்மா. இதான் வழிவிடு முனியாண்டி கோவிலா? ஆமாம்மா, இதான். அந்த விபத்துக்கு அப்புறமும் சாமி கும்பிட வர்றாங்களா? அதெல்லாம் நிறைய பேர் இங்கே வராங்க. நடுவப்பட்டி கிராமத்திற்கும் உடப்பன்குளம் கிராமத்திற்கும் நடந்த ஒரு வனயுத்தத்தின் மர்ம முடிச்சுகள் இன்னும் அவிழ்க்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த முனியாண்டி சாமிதான் முடிச்சுகளை போட்டார் என்று இந்த இரு கிராமத்தினரும் நம்புகின்றனர். முடிச்சுகளை அவிழ்ப்பாரா? உண்மைகள் தெரிய வருமா? அது இந்த வழிவிடு முனியாண்டிக்கே வெளிச்சம். வாங்க தம்பி. என்ன படிக்கிறதா? எல்கேஜி. எல்கேஜியா? சரி சரி. மா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் பையன் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து நான் எதனாலும் செய்கிறேன். இல்லை நாங்கள் செய்கிறோம். அதெல்லாம் அப்பயே மறந்துட்டேன்ப்பா. இதில் கொஞ்சம் பணம் இருக்குது, செலவுக்கு இருக்கட்டியா? இருக்கட்டும். எப்படிங்க? வாங்கிக்கோங்க. இருங்க, 2 பேரும் சாப்பிட்டு போங்க.